இங்க மாரி அப்படிங்கிற ஒரு கீழ் ஜாதி பொண்ணை வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் அவ வந்து ஸ்கூலுக்கு போகவே விரும்ப மாட்டேங்கிறா. எப்போ அவங்க அப்பா வந்து கேட்டாலும் இல்லப்பா தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசனை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் அவங்க அப்பா என்னாச்சு அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி அந்த பொண்ணை உட்கார வச்சு கேட்குறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணு கீழ் ஜாதியில் பிறந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை ஸ்கூல்லேயே பாத்ரூம் கழுவு விடுறது அண்ட் அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசினா ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸே மாரியை வந்து திட்டுறது இப்படிலாம் போயிட்டு இருக்கப்ப மாரி ஸ்கூலில் தனியாகவே இருந்துட்டு இருந்திருக்கா. இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் மாறி போகாமல் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் உனக்கு படிப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னதுனால மாரியுமே அதுலேருந்து ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறா. சூப்பராக படிக்கிறா. எந்த டீச்சர் அவளை பாத்ரூம் கழுவ சொன்னாங்களோ அந்த சப்ஜெக்ட்லேயே அவள் 100க்கு 100 மார்க்கும் வாங்குறா. பப்ளிக் எக்ஸாமும் வரப்போகுது. அவங்க அப்பாவை எப்படியாச்சும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாரியுமே நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் போகலான்னு நினைக்கிறப்ப அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. மாரிக்கு இப்போ எக்ஸாம் போகிறதா அப்பாவை பார்க்கறதா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப தன்னோட அப்பாவோட ஆசை நம்ம எக்ஸாம் எழுதுறதா அப்படின்னு சொல்லி அவளுமே அந்த எக்ஸாமை சூப்பராக எழுதி நல்ல மார்க் வந்து எடுத்திருப்பா.